2021 பாஜக அழுத்தம் கொடுத்துச்சு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி இறுதி வரை அந்த அழுத்தத்திற்கு அவர் செவிசாய்க்கல. திரு தினகரனை உள்ள கொண்டு வரல. தொகுதிகள் அதிகமாக கேட்டாங்க, அவர் அதுக்கு முடியாதுன்னு மறுத்து ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் அவர் சுருக்கிட்டார். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் அதே மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்டை தான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் எடுக்க போறாரா? பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆல்வேஸ் ஏ டஃப் பார்கெய்னர், ஜெயலலிதாவோட டஃப் பார்கெய்னர். இதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்பவும் அந்த இடத்துக்குள்ள எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நடந்த விஷயங்கள் அதைத்தான் காட்டுது. பாஜகவுக்கு பாமகவோட உங்களுக்கு அதிகம் கொடுத்தா பாமக ஓட்டு வராதுன்னு 20 சீட்டுக்குள்ள பாஜகவை நிறுத்தினார். 2019 டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. கூட்டணி வேண்டாம், நீங்கள் தனியாக நின்னுங்க, நாங்கள் தனியாக நின்னுங்கன்னு சொல்லும்போது பாஜகவினர் பதறிட்டாங்க. ரொம்ப பதறி போய் கலங்கி போனாங்க. கொடுக்கறத கொடுங்கன்னு தான் வாங்கினாங்க. அண்ணாமலை நகர்ப்புற உள்ளாட்சியில் அவரும் விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையாக பார்கெயின் பண்ணும்போது அது பிரேக் ஆச்சு. அப்புறம் மக்களவை தேர்தலில் மோடி பக்கத்தில் இருந்து 330 ஜெயிப்பார், 3வது முறையும் பிரதமரான்னு சொன்ன பிறகும் 6 தான் தருவார்னு சொல்லும்போது 12 கேட்கும்போது அது பிரேக் ஆச்சு. ஸோ 2 தடவையும் பிரேக் ஆனது. அண்ணாமலை தலைவராக இருந்தது அதை பிரேக் பண்ணார். அந்த பிரேக் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலையும் சரி நானும் சவால் விட்டேன், நீங்கள் தேவரை அடிச்சிட்டீங்கன்னா நாடார் ஓசியில் ஓட்டு போட மாட்டாப்புல, உங்களுக்கு பாடம் படித்து கொடுக்கணும்னு சவால் விட்டு 3 நாடார் தொகுதியிலும் ரெட்டலையாவது 1வது டெபாசிட் இழத்து காட்டுறேன்னு சொல்லி அது உளவங்கோட்டில் 4வது போனார். ரெட்டலை நாம் தமிழர் கீழே போச்சு. இந்த கன்னியாகுமரியில் 4வது போச்சு ரெட்டலை. திருநெல்வேலியில் 35 விழுக்காடு சர்வைக்கள்லாம் எல்லா சர்வைகளும் போன இடத்துல 8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. தூத்துக்குடியிலையும் அந்த டெபாசிட் போச்சு அதிமுக அணி. இது நடந்த ஒரு சம்பவம். ஆனால் பாஜக தலைமையில் அண்ணாமலை தவிர மற்ற எல்லாரும் நம்ம தனிச்சு நின்னா நமக்கு சீட்டு வராது, எடப்பாடி கூட தான் போகணும்னு சொல்லும்போது அந்த 20 விழுக்காடு ஓட்டு எம்ஜிஆருக்கு ஓட்டும் இல்லை, ஜெயலலிதா ஓட்டும் இல்லை, ரெட்டலை ஓட்டுக்கும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு 10.5க்கான ஓட்டு, அவர் சமூக தளம் சார்ந்த ஓட்டு. 20 விழுக்காடு ஓட்டு அவர் கையில் தெளிவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே இருக்குது. ஸோ பாஜக டெல்லி தலைமை அந்த வாக்கை மதிக்கிறாங்க. மதித்து திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்போது சகோதரர் கேசி பழனிசாமி சொன்ன மாதிரி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் இப்போ கூட சரி அப்பவும் சரி காங்கிரஸை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்க சூழ்நிலையில நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20 விழுக்காடு வாக்கு வந்தா வேலுமணி சொல்றாரு. அப்படி மதிச்சிருந்தா நீங்க கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திரு எடப்பாடி பழனிசாமி கையில தானே ஒப்படைச்சிருந்திருக்கணும். பாஜக 24 அவர் டிச் பண்ணதுனால மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி 29 டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சில இதுகளை பண்றாங்களே தவிர மெட்டீரியல் சீட்டில் எடப்பாடி பழனிசாமி இதுவரை விட்டு கொடுத்தது இல்லைங்கிறது 100க்கு 100 சம்பவங்களின் தரவின் அடிப்படையில் டேட்டா சொல்லுது. சீமானை பற்றிய டேட்டா சொன்னா அவர் கொதிப்பாரு, ஆனா பழனிசாமி கொதிப்பாரு, அவர் டென்ஷன் ஆவார். அது நமக்கு எடப்பாடி பற்றி சொல்லக்கூடிய டேட்டா அவர் பார்கெனிங்ல டஃபா இருக்கிறாருன்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கிட்டு போறதான் கரெக்ட். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பார்கெனிங்ல விட்டு கொடுத்தாரு. கூட்டணி ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் தானே திரு எடப்பாடி பழனிசாமி. அவரு பாஜகவுக்கு மட்டும் அவர் 2வது இடத்துக்கு தான் அரசியல் பண்றாரு. மக்களவை தேர்தலில் இவரும் சரி சீமானும் சரி காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு தான் சொன்னாங்க, புரட்சி தமிழர்னு சொன்னாங்க. ஒரு தோல்வி கண்டதுமே அண்ணாமலை சொன்ன மாதிரி சீமான் அண்ணன் உறுதியானவர், அவரு ஸ்டெடியான மனநிலை கொண்டவர், எடப்பாடிக்கு அது இல்லைங்கிறத பேரை சொல்லாமலே அண்ணாமலை சொன்னார். அந்த மனநிலை தெளிவான ஒரு போல்டு பிரேவ் மனநிலை இல்லாம இடைத்தேர்தலே கண்டஸ்ட் பண்ணாம பயந்து போடின எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளேயும் வாராரு. அப்போ அவர் 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணிக்குள்ள வாரார். ஏற்கனவே அவரு பாஜக மைனஸ்ன்னு அவரு செங்கோட்டையன் சி.வி. சண்முகம் ஜெயக்குமார் சொன்னதெல்லாம் காற்றோட போகல. 2வது இடம் தான் முடிவு எடுத்துட்டா பாஜக கொடுக்கக்கூடிய எந்த அழுத்தத்துக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார். இப்போ ரொம்ப ஸ்டெடியா இருக்காரு. அந்த வழக்கு போட்டு 4 வாரத்தில் வழக்கு முடியும்னு சொல்லும்போது ஓபிஎஸ் இங்க சேர்ந்ததும் சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சதும் அதிமுக நான் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னமோ அடுத்த கட்டம் தான் கேபி முனிசாமியும் சி.வி. சண்முகத்தையும் எப்படி அவர் டீல் பண்ணுவாருங்கிறத பார்க்கணும். இப்போ பாஜக பொறுத்தளவில் சீட்டை முடிவு பண்ணாம அண்ணாமலை நீக்கின சூழ்நிலையில் எடப்பாடி தான் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாரு. சீட் ஷேரிங்ல இதுவரை அவர் தான் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாரு. இப்பவும் அவர் தான் அப்பர் ஹேண்டில் இருப்பார். எப்படி 3 இடத்துல டெபாசிட் இழக்க வைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் தாண்டி பிளேயரா சவால் விட்டு சாதிச்சோமோ அதே மாதிரி 2:1ங்கிறதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அது போக போக என் நண்பர் கேசி பழனிசாமிக்கு தெரியும். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா, என்டிஏ சென்ட்ரிக்கா இல்ல பிஜேபி சென்ட்ரிக்காங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனா எல்லாம் முடிந்த பிறகு கூட்டணி சென்ட்ரிக்கா அது மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அது அவரோட எதிர்பார்ப்பு. அது அவர் அப்படி எதிர்பார்க்கல தவறில்லை. பட் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இஷ்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவார்.
சுயமரியாதையில் காம்ப்ரமைஸ் பண்ணுவார், மெட்டீரியல் பெனிஃபிட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், பண்ணலை இதுவரை. அதனால தான் அவர் டஃப் பார்கெய்னர். கடந்த காலம் ஜெயலலிதாவோட டஃப் பார்கெய்னருங்கிறத அவர் ஜெயலலிதா கூட 2004ஆம் ஆண்டு பாஜகவுக்கு 7 இடங்கள் கொடுத்தாங்க. இவர் 5 இடத்துக்குள்ளே அதே பாஜகவை கன்ஃபைன் பண்ணிட்டாருங்கிறத தரவுகளின் அடிப்படையில் இன்னைக்கு இல்லை, பல விவாதங்கள்ல பல ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் தான். பட் அவர் சொல்றது மாதிரி இங்க ஒன்றும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்ல, பாஜகவுக்கான எண்ணிக்கை குறுக்கிறது தான் கூட்டணிக்கான வெற்றியை சதவீதத்தை அதிகப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணுமா என்ன? அதுக்கு அவர் தயார் இல்லை. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதிமுக 2வது இடம் வந்தாலும் நாளைக்கு இந்த கட்சிக்குள்ள இன்னொருத்தர் ஊடுருவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் புதுசா கட்சிகள் வரும்போது அந்த கட்சிகளும் பாஜக கண்ட்ரோல்ல போய் கூட்டணிக்குள்ள இன்னொரு கூட்டணிங்கிற லெவல்ல அதிமுக ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி போயிடக்கூடாது. தனி ஹீரோ 11 வாங்கியிருக்காங்க, என்டிஏவாக 18 வாங்கியிருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் வலுவா இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க வந்து பேரம் அவங்க அண்ணாமலை நீ அந்த அதுக்கு ஹீரோவான அண்ணாமலை பெரிய இது பசுமன் தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, ஜெயலலிதா ஊழல் அதிமுக ஊழலையும் அடிச்சு நின்று எடுத்து அவர் ஹீரோவா வந்த அவரை பாஜக காம்ப்ரமைஸ் பண்ண பிறகு எப்படி பாஜக இனிமே எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ணிக்குவாங்க? எடப்பாடி தான் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாரு. இனி பேரம் பேசுற வலிமை பாஜக இல்ல, அண்ணாமலை இருந்திருப்பாருன்னா அந்த வலிமை இருந்திருக்கும்.